பழனி முருகன் கோவிலில் காலாவதியான லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர், உறுப்பினர்கள், கோவில் இணை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்டோர் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. பழனி முருகன் கோவிலில் காலாவதியான லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் தலைமையில் உறுப்பினர் 2 உள்ளிட்ட கோவில் பொறுப்பு இணை ஆணையர் பாரதி உள்ளிட்ட அதிகாரிகள் பிரசாதம் தயாரிப்பு கூடத்தில் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நேற்று பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுவதில் பூசணம் பிடித்த லட்டு, எண்ணெய் வாரி அடித்த முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதில் பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர். அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்து பக்தர்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்பட்டது. இது பக்தர்கள் வாக்குவாதம் செய்து பணத்தை திரும்ப பெற்றும் சென்றனர். மற்றும் தேதி முடிந்த பின் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் நேற்று மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையில் 7 அதிகாரிகள் பிரசாத கடையில் ஆய்வு மேற்கொண்டு பிரசாதங்களை பரிசோதனைக்கு மாதிரிகளை எடுத்து சென்றனர். பின்னர் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு கூட வளாகத்தில் பஞ்சாமிர்தங்கள் தயாரிக்கும் இடங்களிலும் சென்று பிரசாத பொருட்களில் முறையான பேப்பர்களை பயன்படுத்த வேண்டும், எண்ணெய் பொருட்களை வடிகட்டி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை எல்லாம் வழங்கியிருந்தாங்க. இது குறித்து செய்தி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நேற்று வெளியானதை அடுத்து இன்று பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் குழுவில் உள்ள உறுப்பினர்களான ராஜசேகரன், சுப்பிரமணி, கோவில் இணை ஆணையர் பொறுப்பு பாரதி, உதவி ஆணையர் லட்சுமி உள்ளிட்ட கோவில் அதிகாரிகள் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு நிலையத்தில் உள்ள அதே வளாகத்தில் அமைந்துள்ள லட்டு, முறுக்கு, அதிரசம் பிரசாதம் தயாரிப்பு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஆய்வு முடிந்த பின் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு கூடத்தில் உள்ள அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.